He gave the problems to the problems. He inhibited the indomitable spirit in successfully implementing the complex missions. I heartily welcome you all. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா in this video 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய த ஆட்டிக் அந்த லெசனில் புக்குக்கு பேக்கில் இருக்கக்கூடிய வெக்காபுலரி அண்ட் கிராமர் இதனுடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். சி பார்ட் இது உங்களுடைய புக் பேஜ் நம்பர் 100லேருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், complete the following table with the 2 more compound words. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் ப்ளஸ் நவுன், அதாவது நவுனும் ஆட் பண்ணுற விஷயம். இப்போ நமக்கு இந்த காம்பவுண்டு வேர்டை பற்றின ஒரு தனி கிராமர் போட்டிருக்கோம். அந்த காம்பவுண்டு வேர்ட்னால் என்ன, அது எங்கெல்லாம் பயன்படும், எப்படியெல்லாம் யூஸ் ஆகுன்றது நான் தனியாக வீடியோவை கொடுத்துருக்குறேன். அதை வேணுன்றவங்க நீங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் சர்ச் பண்ணி வொக்காபுலரியில் பார்த்துக்கலாம். அண்ட் நவ் தட் நவுன் ப்ளஸ் நவுனும் ஒன்றா இணையிறது. கிச்சன் அப்படின்றது நவுனு, கார்டன் அப்படின்றது நவுன். அப்போ நவுன் ப்ளஸ் நவுன் சேர்ந்து ஒரு நவுனை உருவாக்குது, கிச்சன் கார்டன். சேம் லைக் தட் டேபிள், டைம் ப்ளஸ் டேபிள், தட் இஸ் டைம் டேபிள். ஹேண்ட் ப்ளஸ் கர்ச்சீஃப் அண்ட் கர்ச்சீஃப். அண்ட் தென் நவுன் ப்ளஸ் வேர்ப், நவுனும் ஒரு வேர்பும் இணைஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா மவுத் ப்ளஸ் வாஷ், மவுத் வாஷ், இது ஒரு நவுனை உருவாக்குது இல்லையா. இப்போ நவுனும் வெர்பும் சேர்ந்து ஒரு நவுனை உருவாக்கியிருக்கு இங்கே. நவுன் ப்ளஸ் வேர்ப், மவுத் ப்ளஸ் வாஷ் அண்ட் இஸ் ஈக்குவல் டு நவுன். இது உங்களுக்கு தேவையில்லை, நம்ம இருக்கிற நவுன் ப்ளஸ் வேர்ப் அதுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணாலே போதும். மவுத் ப்ளஸ் வாஷ், மவுத் வாஷ். அண்ட் லைக் திஸ் ரெயின் இஸ் அ நவுன், ஃபால் இஸ் அ வேர்ப், ரெயின்ஃபால். சன் இஸ் அ நவுன், ரைஸ் இஸ் அ வேர்ப் அண்ட் சன்ரைஸ். அண்ட் தீஸ் ஆர் த நவுன். ஓகே, அண்ட் தென் வேர்ப் ப்ளஸ் நவுன். இப்போது வேர்ப் முன்னாடி இருக்கும், நவுன் அதுக்கு அடுத்து இருக்கும். வாட்ச் இஸ் இட் வேர்ப் அண்ட் man is a noun. So verb plus noun is equal to noun. Watch plus man, watchman. Like this, tell plus tail, telltale. And then flash plus light, flashlight. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா preposition plus noun. Preposition, you know that's very well. Preposition, எல்லா preposition நிறைய இருக்கு இல்லையா, அது கூட noun சேர்ந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா over அப்படின்றது preposition and then plus noun கொடுத்துருக்காங்க. noun is a coat and over coat. and prepositionனா என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ப்ரீபொசிஷன், ஒரு நவுனுக்கு முன்னாடி அந்த நவுன் எங்கே இருக்குன்ற ஒரு நிலையை குறிக்கிறது தான் பொசிஷன். அதோடைய பொசிஷனை குறிக்கிறதுக்காக ப்ரீபொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. and over plus coat, over coat. like this, under plus ground, underground. on plus looker, onlooker. and then gerund plus noun. gerund is nothing, adding ing after the verb is called a gerund. இதில் பார்த்தீங்கன்னா bleaching is a gerund, powder is a noun. gerund plus noun is equal to noun. bleaching plus powder is equal to bleaching powder. like this, drinking plus water, drinking water. swimming plus pool, swimming pool. and then noun plus gerund. இங்கே அப்படியே இது மாதிரி இருக்கும். நவுன்றது ஹவுஸ், gerund is a keeping, and house plus keeping, housekeeping. horse plus riding, horse riding. hand plus washing, hand washing. and then adjective plus preposition plus noun. இது மூணும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லை அட்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு பொருளை பற்றி டெஸ்கிரைப் பண்ணுறது. அட்ஜெக்டிவ் இஸ் அ டெஸ்கிரைபிங் எ திங். ஒரு பொருளை டெஸ்கிரைப் பண்ணால் அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இங்கே குட் பாய் அண்ட் குட் மேன் சொல்கிறாங்க இல்லையா, அதர்ஸ் அட்ஜெக்டிவ். அண்ட் தென் ப்ரிப்போசிஷன் பிளேஸுடைய இடத்தை குறிக்கும். அண்ட் தென் நவுனுங்கிறது ஒரு பொருள். அப்போது குட் ஃபார் நத்திங் இஸ் அ குட் ஃபார் நத்திங். அண்ட் தென் ஃப்ரீ ஃபார் ஆல், பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் தி ஆர் தட் adjective plus preposition plus நவுனுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ். இந்த noun plus preposition plus noun. mother-in-law, and then father-in-law, son-in-law. And these are the example for it. And then next form, combine the words in column A with those in column B to form compound words as many as you can. இல்லை பாருங்கள், காலம் ஏல
rain, snow, star, draw, play, lottery, under, man, side, foot இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது காலம் பியில் லைட், திங், ஃபால், பால், பேக், டிக்கெட், வாக், நோட், வேர்ல்ட், ஹோல் இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் ரெயின் ப்ளஸ் ஃபால், ரெயின்ஃபால், ஸ்னோ ப்ளஸ் பால், snowball, star plus light, starlight, draw plus back, drawback, and play plus thing, plaything, lottery plus ticket, lottery ticket, under plus world, underworld, man plus hole, manhole, side plus walk, sidewalk, and foot plus note, footnote. And next part, deform, form compound words from the boxes given below and fill in the blanks in the sentences that follow with the appropriate compound words. And first one, Siva visited the hairstylist to have a clean dash. Haircut is the answer for it. Question number 2, Tarani had given the sarees for dash. That is dry cleaning. Dry is a verb, cleaning is a gerund இல்லையா? அப்போ verb plus gerund, dry cleaning. And number 3, the dash is a natural process that warms the earth's surface. That is greenhouse. Green is an adjective, house is a noun. So adjective plus nounங்கிறது இங்கே ஒரு ஃபார்மாக கேட்டாங்கன்னா கூட நம்ம இதை எழுதலாம். Number 4, never wait for an dash to wake you up. Alarm clock. Alarm is a verb, clock is a noun, verb plus noun form கேட்டாலும் இது எழுதலாம். Number 5, the children were late to school as there was a dash near the toll plaza. That is traffic and a traffic jam. And traffic jam என்றது நம்ம இங்கே சொல்லலாம். Number 6, the government expects every individual to promptly pay the dash. Income plus tax, income tax. And then 7, people usually wear dash during summer. That is sun plus glasses, sunglasses. Number 8, the parents were asked to sit in the dash until the doctor arrived. That is waiting plus room, waiting room. 9th, with the teamwork we are able to multiply our dash. Out plus put, output. 10th, the moon was looking bright with the colorful dash. Wall plus paper, wallpaper. And then a part, this is the prefix and suffix. Prefix and suffix க்கு உண்டான grammatical works and then rules and regulation we have given in the separate வீடியோவில் கொடுத்துருக்குறோம். And then in case if you have doubt எப்படி வந்து ரூல்ஸ் ஃபார்ம் ஆச்சு, என்னென்ன விதமான ரூல்ஸுங்கிறது எலாபரேட்டான ஒரு வியூவில் நம்ம கொடுத்துருக்குறோம். And if you need it, you can refer that. And now book backல இருக்கிற exercise மட்டும் நம்ம பார்க்கலாம். Form new words by adding appropriate prefix or suffix. Number 1, accurate. Accurate இவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகளுக்கு பின்னாடி டேஷ் இருக்குது. அதுக்கு உண்டான ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னா தாராளமாக ஆட் பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்களோ அது மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அக்யூரேட், இன்அக்யூரேட். நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 3, ப்ராக்டிஸ், மால் ப்ராக்டிஸ். நம்பர் 4, டெக்னாலஜி, டெக்னாலஜிக்கல். ஒரு சில நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸும் சேர்த்துருவாங்க. இப்போ டெக்னாலஜின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு சஃபிக்ஸ் கேட்க மாட்டாங்க, ப்ரிஃபிக்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், சஃபிக்ஸ் தானே அதில் இருக்குது, இல்லை நம்ம படிக்கும்போதே சரி அந்த வார்த்தைக்கு உண்டான ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்குன்றதும் தெரிஞ்சுங்க. இதை வந்து நம்ம செப்பரேட்டாக நடத்திருக்கிறதுல சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் 5th, ஃபேஷன், fashionable, different, indifferent, child, childhood, national, nationality, origin, original, 10th, enjoy, enjoyment.
Number 2, frame sentences of your own using any fine newly formed words. Question number 1. If I don't invite my friend, they may dash me. அதுக்கு தேவையான வேர்டு என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நம்பர் 2, Ravi had an unpleasant dash childhood. Number 3, dash in the exam will not entertained under any circumstance. Answer, malpractice. Practice, malpractice. Malpractice is the adding of prefix. Number 4, the figure quoted is dash, that is inaccurate. Accurate, inaccurate. Number 5, he did not first tell us his dash name. origin is original is இங்கே வந்து அந்த மாதிரி LALன்ற ஒரு சஃபிக்ஸ் ஆட் ஆகும். And then F part, fill in the blanks by adding appropriate prefix or suffix to the words given in brackets. Number 1, he was sleeping dash in his coach. இல்லை கம்ஃபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கம்ஃபோர்ட் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளால் சஃபிக்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். அப்போது கம்ஃபோர்டபிளி இஸ் தட் சஃபிக்ஸ். நம்பர் 2, காவியா ரைட்ஸ் எ டேஷ் டு ஸ்கூல். இல்லை சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சைக்கிளுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆன்சர் இஸ் பைசைக்கிள். நம்பர் 3, there were only dash of people in the theater. தட் இஸ் and அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தட் அதுக்கு பின்னாடி தான் நம்ம சேர்க்க முடியும், அதாவது சஃபிக்ஸ் தான் நம்ம சேர்க்க முடியும். handful is the answer for it. நம்பர் 4, it is illegal to cut sandalwood trees. இல்லை legal கொடுத்துருக்காங்க. prefix alone we can add for this meaning. So ill is a prefix. So answer is illegal. Number 5, the arrival of the president has been expected for the last half an hour. is arrive அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம் AL. ஸோ த ஆன்சர் இஸ் அரைவல். நம்பர் 6, the man behaved dash in front of the crowd. நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌடுக்கு ஏதாவது நார்மல் இல்லாமல் இருக்கிறதுனால அப்போது நார்மலி அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்குறதா இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம கொலாப்ஸ் ஆகும். என்னென்னா அப்நார்மல் அப்படின்ற ஃபார்மில் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன வரணும்னு நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். நார்மலின்ற வேர்டு தான் இங்கே கரெக்டானது. அப்நார்மல்ன்ற வேர்டை தயவுசெய்து போடாதீங்க. போட்டிங்கன்னா தப்பாகும். நம்பர் 7, Swati had no intention dash of visiting the doctor. Intend, அதுக்கு ஷன் அப்படின்ற வேர்டு சேர்க்குறோம் சஃபிக்ஸா. ஸோ த ஆன்சர் இஸ் இன்டென்ஷன். நம்பர் 8, the bacteria are so small that you need a dash to see them. ஸ்கோப்புக்கு முன்னாடி தான் நம்ம சேர்க்க முடியும். ஸோ தட் இஸ் டெலஸ்கோப். நெக்ஸ்ட் we are going to see this. இது வந்து கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அந்த கனெக்டர்ஸை நம்ம இங்கே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லிங்கர்ஸை பொறுத்த அளவுக்கு ஐ ஹாவ் போஸ்டட் அ வீடியோ செப்பரேட்லி டு யூ. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட எங்கெங்கே எந்த மாதிரியான லிங்கர்ஸை நம்ம பயன்படுத்தணுன்றதை தனியாக வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இஃப் யூ ஹாவ் டவுட் இன் த கிராமர் பார்ட் ஆஃப் லிங்கர்ஸ் அண்ட் யூ கேன் ரெஃபர் ஃப்ரம் அவர் பிளேலிஸ்ட். ஓகே, லெட் us see from the book back exercise. A part, complete the sentences given below choosing the right connectors given in brackets. Number 1, call me dash you need money. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட், இன் ஆர்டர் தட், இன் கேஸ். கால் மீ டேஷ் யூ நீட் மணி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ தட் அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஆகையால் இருந்ததுனால் அப்படின்றது வராது. இன் ஆர்டர் தட் அதன் காரணமாக அப்படியும் வராது. இன்கேஸ் அப்படின்றத ஒரு வேளை, கால் மீ எனக்கு கால் பண்ணு, ஒரு வேளை யூ நீட் மணி உனக்கு பணம் தேவையாக இருந்தால், ஒரு வேளை இருந்தால், அப்போ அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தட் பார்ட். நம்பர் 2, ஐ ஃபர்கட் டேஷ் ஐ ஹேட் டு மீட் த பிரின்சிபல். ஐ ஃபர்கட் நான் மறந்துட்டேன். என்னென்னா ஐ ஹேட் டு மீட் த பிரின்சிபல். இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான மீனிங்கை வரக்கூடியதாக இருக்குது. ஐ ஃபர்கட்
இந்த சென்டென்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா இட் கிவ் த மீனிங். ஐ ஃபர்காட், நான் மறந்துட்டேன், மெயின் கிளாஸாக வருது. ஐ ஹேட் டு மீட் த பிரின்ஸ்பால்னா பிரின்ஸ்பாலை கண்டிப்பாக மீட் பண்ணணும், இதுவும் மெயின் கிளாஸாக வருது. நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்துட்டோம், 2 மெயின் கிளாஸ் இருக்குது, இடையில் ஏதாவது ஒன்று வரணும்னா அது 2 மெயின் கிளாஸில் வரக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இல்லையா. இஃப்ங்கிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷன், அதனால் அது வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. வெதருங்கிறதும் பார்த்திங்கன்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷன், அதுவும் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகி மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்டு கன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தட்டுங்கிறது தான் இருக்குது. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் இட். ஐ ஃபர்காட் தட் ஐ ஹேட் டு மீட் த பிரின்சிபால். கொஷின் நம்பர் 3 டேஷ் ஹீ இஸ் 90 years old, he is in the pink of health. பிங்க் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா உடல் நலத்தோடு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சபார்டினேட் கன்ஜெக்ஷன் வர வேண்டிய இடத்துக்கு, அந்த சபார்டினேட் கிளாஸ் வர வேண்டிய இடத்துக்கு சபார்டினேட் கன்ஜெக்ஷன் தான் நம்ம பயன்படுத்துகிறதா இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 3மே பார்த்துங்க, வென்னு, சின்ஸு, தோ, இது 3மே பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் குழப்பம் வருது. அப்போ என்ன பண்ணுவோன்னா டேஷ் இஸ் 90 years old, இது என்ன பண்ணுவோம், நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயும் லிங்கர்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறோம், கான்ட்ராஸ்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கிறோம். அவனுக்கு 90 years ஓல்டு ஆனது மைனஸாக இருந்தாலும் ஈஸ் இன் பிங்க் ஆஃப் ஹெல்த், வளமோடு இருக்கிறான், அப்போ அது நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறான், அது ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக வருன்றது இந்த 3 ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸுன்றது காஸ் அண்ட் ரிசல்ட்டில் வரும், அப்போ அதுவும் கிடையாது. வென்னுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வென்னுங்கிறது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமில் பயன்படுத்துவோம், டைம் ஆக்ஷனில் பயன்படுத்தும், அப்போ அதுவும் வராது. அப்போ மீதி இருக்கிறது என்னென்னா தோ, இருந்தாலும் கூட அப்படின்ற ஆன்சர் தான் நமக்கு கரெக்டு. நம்பர் 4 இட் இஸ் ரெய்னிங், டேக் அன் அம்ப்ரெல்லா, டேஷ் யூ வில் கெட் ட்ரென்ச்டு. இட் இஸ் ரெய்னிங், மழை பெஞ்சிட்ருக்கு, டேக் அன் அம்ப்ரெல்லா, கொடையை எடுத்துக்கோ, டேஷ் யூ வில் கெட் ட்ரென்ச்டு, நீ நனைஞ்சிருவ. அப்போ கொடை எடுத்தால் எப்படி நனைஞ்சிருவாங்க? இப்போ மீனிங் வருதா? இல்லை இல்லையா. அப்போது என்ன கண்டிப்பாக வரணும்னா அண்டுனா மற்றும், கொடை எடுத்துக்கோ நீ நனைவ அப்படின்னு வரும், அப்போ அந்த அண்டு கேன்சல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டு போடுறோம், டேக் அன் அம்ப்ரெல்லா, அம்ப்ரெல்லா கொடையை எடுத்துக்கோ, ஆனால் யூ வில் கெட் ட்ரென்ச்டு, நீ நனைஞ்சிருவ, அது எப்படி? அதுவும் வராது. ஆர்எல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆர்எல்ஸ்னால் அவ்வாறு இல்லையெனில், அதுதான் அங்கே கரெக்டான மீனிங். ஆர்எல்ஸ் யூ வில் கெட் ட்ரென்ச்டு. கொஷின் நம்பர் 5 தே ஃபேஸ்டு மெனி ஹார்ட்ஷிப்ஸ், ஹார்ட்ஷிப்னா கடுமையான கஷ்டங்களை அவங்க எதிர்கொண்டுட்டாங்க, டேஷ் தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல், ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் சொல்லும் போதே பாருங்கள், இப்போ இங்கே 2மே பார்த்திங்கன்னா மெயின் கிளாஸுக்கு இடையில் வந்ததுன்னா அது சபார்டினேட் கன்ஜெக்ஷன் தான் இல்லையா. அப்போ சபார்டினேட்டில் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன். இப்போ சபார்டினேட் கன்ஜெக்ஷன், இப்போ சபார்டினேட் கிளாஸ் இங்கே இல்லை, அப்போ கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் தான். தோ, ஆல் தோ, ஈவன் தோங்கிறது சபார்டினேட் கன்ஜெக்ஷன், அதனால் அது கேன்சல். அப்போ நம்ம மீதி என்ன பார்த்திங்கன்னா நெவர்த்லெஸ்ஸும் அதர்வைஸும் தான் இருக்குது. அதர்வைஸும் நெவர்த்லெஸ்ஸும் 2மே பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் தான். அதர்வைஸ் அப்படின்றது இங்கே பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. நெவர்த்லெஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளேஸ். அண்ட் தென் பி பார்ட், fill in the blanks with the connectors that goes with the underlined words. Number 1 both the minister dash the officers visited the affected areas. போத்ன்ற ஒரு வேர்டை பார்த்த உடனே நம்மளுடைய கனெக்டர்ஸ் என்ன தான் அண்டுன்றத தான் நம்ம போட்டுடணும் சரியா. அது கீவேர்டாக வச்சுங்க. அப்போ அண்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்பர் 2 ஜெயா டீச்சர்ஸ் நாட் ஓன்லி இங்கிலீஷ் டேஷ் சயின்ஸ். இப்போ இதுவும் ஒரு கீவேர்டு என்னென்னா நாட் ஓன்லி அப்படின்ற ஃபார்ம் நம்ம எங்கே பார்த்தாலும் நமக்கு இடையில் ஒரு ஃபார்ம் டேஷ் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல பட் ஆல்சோ அப்படின்ற மாதிரி தான் வரணும். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஜெயா டீச்சர்ஸ் நாட் ஓன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ சயின்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then question number 3 either dash Raghu dash Bala will have to buy vegetables from the market. எய்தர்னா இவனோ அல்லது அவனோ அப்படின்ற மாதிரில வரும் இல்லையா. டேஷ் டேஷ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 1-2 ஆப்ஷன் நமக்கு முன்னாடி இருக்கும். நெய்தர் நார் இருக்கும், எய்தர் ஆர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரகுவோ அல்லது பாலாவோ வில் ஹாவ் டு பைன்னு கொடுத்துட்டான்.
வில் ஹாவ் டு பைனா கண்டிப்பாக வாங்கி ஆகணும், ஃப்யூச்சர் ஃபார்மில் வரும். இந்த மாதிரி ஃப்யூச்சர் ஃபார்மில் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்சர் நெய்தராக இருக்காது, எய்தராக தான் இருக்கும். நெய்தர் வரதா இருந்தால் என்னவா சார் இருக்கும்? அது நிச்சயமாக நடந்து முடிந்ததாக இருக்கும். 2 பேருமே பண்ணலை அப்படின்றத மாதிரி தான் இருக்கும். சரி, 2 பேருமே தேவையில்லை அப்படின்னா அந்த இடத்துல ஓன்ட்டு வரும் இல்லையா? அதுதான். அப்போது இங்கே வில்லு வந்திருக்கு, ஃப்யூச்சர் ஃபார்மில் இருக்குது, 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது நமக்கு எய்தர் ஆர்ன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் கொஷின் நம்பர் 4, நோ சூனர் டிட் ஐ என்டர் த ஹவுஸ் டேஷ் இட் ஸ்டார்டட் ட்ரிஸ்லிங். நான் வீட்டுக்கு போய் நுழைஞ்ச உடனே அப்படி இந்த நோ சூனர் டிட்னு ஒரு வேர்டு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இதோடைய கனெக்டர் என்னவாக தான் இருக்குன்னா தேன் தான் இருக்கும். ஏன்னா நோ சூனர் இப்போ பாருங்கள், போத் வந்தால் கண்டிப்பாக அண்டு இருக்கும், நாட் ஓன்லி வந்ததுன்னா கண்டிப்பாக பட் ஆல்சோ இருக்கும். டேஷ் டேஷ் கொடுத்து ஃப்யூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு எய்தர் ஆர் தான் இருக்கும். நோ சூனர் டிட்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தேன் தான் வரும். சரியா? இதே மாடலில் இல்லை இதே கொஷின் கொடுத்தாலும் மறக்காமல் கரெக்டான ஆன்சரை நீங்கள் எழுதுருங்க.